தமிழகத்தையே பரபரப்பிற்கு உள்ளாக்கிய மென்பொறியாளர் சுவாதி கொலை வழக்கில் கொலையாளி கைது செய்யப்பட்டுள்ளார். இந்நிலையில் கொலை நடந்த நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்தில் தற்போதைய சூழல் குறித்து அங்கிருக்கும் நமது செய்தியாளர் பாலாஜியிடம் கேட்கலாம். பாலாஜி, வணக்கம். கொலை செய்யப்பட்ட நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்தில் தற்போதைய சூழல் எப்படி இருக்கிறது? வணக்கம் லலிதா. அதாவது கடந்த 24ஆம் தேதி நடந்த கொலை சம்பவம் நடந்த இப்போ ரயில்வே ஸ்டேஷனில் தான் நான் இங்கே நின்றுட்டுருக்கேன். இன்றைக்கி சனிக்கிழமை அப்படிங்கிறதுனால இங்கே கூட்ட நெரிசல் இல்லாமல் சாதாரணமான ஒரு நிலை தான் இருக்குது. பெரும்பாலானோர் சுவாதி கொலை குறித்து முணுமுணுத்து கொண்டு தான் போயிட்டுருக்காங்க. ஸோ சம்பவ பகுதியை ஒவ்வொருத்தர் பார்த்துட்டு தான் போயிட்டுருக்காங்க. நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த லேடிஸ் கம்பார்ட்மெண்ட் பகுதியில் தான் அந்த சம்பவம் நடந்தது. ஸோ இன்றைக்கி லீவு அப்படிங்கிறதுனால கூட்டங்கிறது கம்மியாக இருக்குது. ஸோ அந்த சம்பவம் நடந்து அந்த கொலையாளி இந்த பக்கமாக இந்த சைடில் தான் ஓடி இருந்திருக்காரு. இந்த பக்கம் ஓடிட்டு ஸோ அப்படியே நேராக இந்த பக்கம் தான் அந்த மோப்ப நாயும் பார்த்திங்கன்னா அவர் சென்ற பகுதியில் தான் போயிருக்கு. ஸோ இந்த நேராக இருக்கக்கூடிய அந்த கம்பார்ட்மெண்ட் அந்த மெயின் போர்டு இருக்குது இல்லைங்களா, ஸோ அந்த இடத்துல தான் அவர் எகிரி வச்சுருக்காரு. அந்த பகுதியில் ஒரு சிசிடிவி கேமரா இருக்குது. ஸோ அங்கே தான் அவர் ஓடிப்போன அந்த ஷாட் நமக்கு கிடைச்ச ஃபுட்டேஜில் அந்த பகுதியில் தான் கிடச்சிது. இன்றைக்கி கூட்டம் கம்மியாக இருக்குது. ஆனால் பாதுகாப்பும் பார்த்திங்கன்னா சொல்கிற அளவுக்கு இல்லை. நாம் உள்ளே வரப்போது ஒரே ஒரு ரயில்வே போலீஸார் மட்டும்தான் இருந்தாங்க. மற்றபடி இங்கே வேறு எந்த பாதுகாப்பு நடவடிக்கை இது வரைக்கும் எடுக்கின்ற மாதிரி தான் தோணுது.